அருட்பெருஞ்சோதி அட்டகத்தினுடைய முதல் பாடலுக்கு தயாநிதி சரவணந்த சாமிகள் அருளிய முதல் பாடலுக்கான உரை விளக்கத்தை பார்க்கலாம். அதற்கு முன்பாக சுவாமிகள் அருளியிருக்கக்கூடிய அந்த முக உரை அதை படித்தோமையானால் அப்பொழுதுதான் நமக்கு இதனுடைய உண்மை விளக்கம் புரியும். சன்மார்க்க அன்பர்கள் அருட்பெருஞ்சோதி அகவலை ஓதும் போது அதனுடன் அருட்பெருஞ்சோதி அட்டகத்தையும் சேர்த்து ஓதுவது ஒரு வழக்கமாக இருக்கின்றது. அட்டகம் என்றால் சூக்ம உடம்பு, அதாவது உள்ளுடம்பு என்று பொருள். இது நமது உடம்பின் இரண்டாவது பகுதியை குறிக்கும். நமது உடம்பு 3 பகுதிகளை உடையது. நாம் கண்ணால் பார்க்கும் உடம்பும் அதில் இயங்கிக் கொண்டிருக்கும் மூச்சும் சேர்ந்தது தோள உடம்பு. இது முதல் பகுதி. நமது உணர்வும் அறிவும் சேர்ந்தது சூக்ம உடம்பு. இது நமது உடம்பின் இரண்டாவது பகுதி. இந்த 2 உடற்பகுதிகளுக்கும் காரணமாக இருப்பது காரண உடம்பு. இது நம் உடம்பின் 3வது பகுதி. இந்த 3 உடல் பகுதிகளிலும் ஐம்பூதங்களின் முதல் பூதமான ஆகாச பூதம் நிரப்பி இருக்கின்றது. ஆகாசமோ அகர எழுத்தால் குறிக்கப்படுகின்றது. நம் தேகத்தின் 3 பாகத்திலும் இந்த ஆகாசம் பரவி இருக்கின்றது. அது அந்தந்த பாகத்திலும் தூளமாகவும் சூக்கமாகவும் காரணமாகவும் மறைந்தும் மறையாமலும் விளக்கிக் கொண்டு இருக்கின்றது. தூள வாழ்வின் மூலம்தான் நமக்கு அனுபவங்களும் வருகின்றன. ஆகையால் இந்த தூள உடம்பில் காணும் ஆகாசத்திற்கு ஒரு குறிப்பிட்ட அளவு கோரப்பட்டு இருக்கின்றது. ஆகாசத்தின் நிலை கணிதத்திற்குள் வைத்து அளவிட முடியாத பெரிய நிலை. ஆகாயத்தின் ஒரு பகுதி தான் மனித உடல். இந்த ஆகாயத்தின் மனித உடலை சிற்பிரபஞ்சம், அதாவது அறிவு உலகம் என்று சொல்வார்கள். மனித உடல்